பேசுகிற வார்த்தை தான் எனக்கு மரியாதையை உண்டு பண்ணி தரும். ஒருத்தரை பார்த்து அவங்கள பார்த்து வாழ்த்தி, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க, அவங்களுடைய ப்ளஸ்ஸை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட்டு டேலண்ட் அதை சொன்னோன்னா அவங்க என்ன மாதிரி சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. அடேங்கப்பா. அதே இது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ்ஸை பார்க்காம வெறும் மைனஸை பார்த்து சொல்லிட்டோன்னா, குறைகளை பார்த்து சொல்லிட்டோன்னா அந்த ஆள் முகம் நெஞ்சிரும், சுருங்கி போயிடும். நம்ம மேலே உள்ள மரியாதையை அவங்க நெஞ்சிருவாங்க, குறைச்சிருவாங்க. அதுக்காக அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவது தப்புன்னு கிடையாது. அதையும் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஞானமாக சொல்லணும். உங்களுக்கு எப்படி 4 பேர் மத்தியில் ஒரு தவறை சுட்டி காட்டும் போது வலிக்குமோ அதே போல தான் யாருக்கு இருக்கும்? அடுத்தவங்களுக்கும் இருக்கும். அதை நாம் புரிந்து கொண்டு நமக்கு எப்படி வலி நம்முடைய சரீரம் அல்லது நம்முடைய மனம் வலிக்குமோ அதே போல தான் பிறருக்கும் வலிக்கும் என்பதை அறிந்து கொண்டு அதை ஞானமாய் நாம் செய்து விட வேண்டும். ஒருவர் தவறு செய்கிறாரா, வா தம்பி, நீ செய்கிற எல்லாமே பிடிச்சிருக்குப்பா, ஆனால் உங்ககிட்ட என்ன இருக்குது? ஒரு சில குறைகள் இருக்குது, நான் சொல்லிடுறேன். அந்த தனிமையில் தனியாக கூப்பிட்டு சொல்லும்போது அவருக்கு நம்ம மேலே மரியாதையும் வரும். பரவாயில்ல, எவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கான், நம்மளை பப்ளிக்கில் 4 பேர் மத்தியில் கேவலப்படுத்தாமல் தனியாக கூப்பிட்டு சொல்கிறான் பாருங்க, நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கான். 4 பேர் மத்தியில் சொல்கிறவன், நம்மளை கேவலப்படுத்துகிறவன் உண்மையில் நம்முடைய நலம் விரும்பி அல்ல. தன் பல்லையே குத்தி நாற்றுவதை போலதான் தன் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது.